வேர்ல்டுல சில சீக்ரெட் பேசஸ் இருக்கு. அது அபிஷியலி எக்ஸிஸ்டாவே இல்லைன்னு சொல்லப்படும். ஆனா அங்கே செக்யூரிட்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். சேட்டலைட்ல கூட கிளியரா பார்க்க முடியாது. அந்த இடங்களில் அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸா, டாப் சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸா, அல்லது இன்னும் பெரிய ஒன்றா? இன்னைக்கு இந்த வீடியோல உலகத்தில் மறைக்கப்பட்ட மிக மர்மமான ரகசிய தளங்களை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ரஷ்யாவின் ரிமோட் பகுதிகளில் பனியும் காடும் சூழ்ந்த ஒரு மலை, மவுண்ட் யாமண்டாவ். இந்த மலை ஒரு சாதாரண மவுண்டன் இல்ல, உலகத்திலேயே மிகவும் சீக்ரெட்டாக வைத்திருக்கும் இடங்களில் ஒன்று. சேட்டலைட் இமேஜஸ் பார்த்த சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த மலைக்குள் ஒரு ஹியூஜ் அண்டர் கிரவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்கலாம் என்று டவுட் பண்ணுகிறார்கள். ஆனா அபிஷியலா எந்த கிளியர் இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது. ரஷ்யன் கவர்மெண்ட் இதை பற்றி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டாங்க. இந்த மலைக்குள் என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஏரியா ஹைலி ரெஸ்ட்ரிக்டட். அவுட்சைடர்ஸ்க்கு என்ட்ரி ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். மிலிட்டரி பிரசன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு பிறகு பல தியரிஸ் வந்துச்சு. முதல் தியரி, நியூக்ளியர் பங்கர். ஒரு குளோபல் வார் வந்தால் லீடர்ஸ் சேஃபா இருக்க இந்த மலைக்குள் மேசிவ் பங்கர் இருக்குமா? இன்னொரு பாசிபிலிட்டி, சீக்ரெட் வெப்பன் ஸ்டோரேஜ். டேஞ்சரஸ் வெப்பன்ஸ், கிளாசிஃபைட் டெக்னாலஜி அண்டர் கிரவுண்ட்ல ஹைட் பண்ணப்பட்டிருக்கும். இன்னொரு சில்லிங் தாட், அண்டர் கிரவுண்ட் சிட்டி. தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டே பண்ணக்கூடிய முழு சிட்டி மாதிரி ஸ்ட்ரக்சர் எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக பில்ட் பண்ணப்பட்டிருக்குமா? ஆனா எந்த தியரியும் கன்ஃபார்ம் ஆகவில்லை. எல்லாமே ஸ்பெகுலேஷன். ஒரு கொஸ்டின் மட்டும் மீதம். ஒரு முழு மலைக்குள் பேஸ் பில்ட் பண்ணணும்னா அதுக்குள்ள இருக்கும் சீக்ரெட்ஸ் எவ்வளவு பெரியதாக இருக்கும்? மவுண்ட் யாமண்டாவ் ஒரு மவுண்டன் மட்டும் இல்ல, ஒருவேளை உலகத்திலேயே மிகவும் ஹிடனான சீக்ரெட். அமெரிக்காவின் ஒரு மலை. வெளியில் பார்த்தால் ஒரு சாதாரண ராக் ஃபார்மேஷன் மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த மலைக்குள் ஒரு மேசிவ் மிலிட்டரி பேஸ் மறைந்திருக்கிறது. அதுதான் ஷயான் மவுண்டன் காம்ப்ளெக்ஸ். இந்த பேஸ் லிட்டரலி ஒரு மலைக்குள் பில்ட் பண்ணப்பட்டது. டன்ஸ் ஆஃப் ராக் லேயர்ஸ்குள் ஹைட் பண்ணப்பட்டுள்ளது. வெளியிலிருந்து எந்த ட்ரேஸும் தெரியாத மாதிரி டிசைன். இந்த பேஸ் ஒரு மலைக்குள் மறைந்திருக்குது. இது ஒரு சாதாரண பங்கர் இல்ல, நியூக்ளியர் பிளாஸ்ட கூட சர்வை பண்ணும் அளவுக்கு ஸ்ட்ராங். ஷாக் வேவ்ஸ், ரேடியேஷன் எல்லாத்தையும் வித்ஸ்டாண்ட் பண்ணும் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபெசிலிட்டி நோராட் கண்ட்ரோல் சென்டரா யூஸ் பண்ணப்பட்டது. அதாவது ஸ்கைல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டியும், மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட், த்ரெட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணும் மெயின் ஹப். இமேஜின் பண்ணுங்க, ஒரு குளோபல் வார் ஆரம்பிச்சா இந்த பேஸ்குள் இருக்கும் பீப்புள் என்டையர் கான்டினென்ட் பாதுகாப்பை மேனேஜ் பண்ணுவாங்க. இன்கமிங் மிசைல்ஸ் டிடெக்ட் பண்ணும், டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் ஆக்டிவேட் பண்ணும், டிசிஷன் செகண்ட்ஸ்ல எடுக்கப்படும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ், அந்த அளவுக்கு சீக்ரசி. ஆனா ஒரு தாட், இந்த பேஸ் நியூக்ளியர் வார்க்காக டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. வர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்காக. அதாவது அந்த லெவல் த்ரெட் ரியலா இருந்தது. இன்னும் இருக்குதா? வார் நேரத்தில் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணும் இடம். ஷயான் மவுண்டன் ஒரு பங்கர் மட்டும் இல்ல, உலகத்தின் ஃபேட் தீர்மானிக்கப்படும் ஒரு ஹிடன் கண்ட்ரோல் சென்டர். ஆஸ்திரேலியாவின் நடுப்பகுதி, வெறிச்சோடிய பாலைவனத்தில் ஒரு ஹைலி சீக்ரெட் ஃபெசிலிட்டி இருக்கு. அதுதான் பைன் கேப். இந்த பேஸ் சாதாரண மிலிட்டரி சைட் இல்ல, இது ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷன். யுனைடெட் ஸ்டேட்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா சேர்ந்து ரன் பண்ற ஃபெசிலிட்டி. இந்த இடம் உலகத்தை மானிட்டர் பண்ணுது. பைன் கேப்ல இருக்கும் முக்கிய பவர் சேட்டலைட்ஸ். ஸ்பேஸ்ல இருக்கும் இன்டெலிஜென்ஸ் சேட்டலைட்ஸ் உலகம் முழுக்க சிக்னல்ஸை கேப்சர் பண்ணும். கம்யூனிகேஷன்ஸ், ரேடியோ டிரான்ஸ்மிஷன்ஸ், மிசைல் சிக்னல்ஸ், மிலிட்டரி மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ண முடியும். அதாவது எந்த கண்ட்ரியில என்ன நடக்குது, எந்த பகுதியில் என்ன மூவ்மெண்ட், எல்லாமே இந்த சிஸ்டம்க்கு தெரியும். இது ஒரு ஸ்பை நெட்வொர்க். சைலண்டா ஆபரேட் ஆகும். பப்ளிக்கு தெரியாம டேட்டா கலெக்ட் பண்ணும். இந்த இன்ஃபர்மேஷன் டிஃபென்ஸ் டிசிஷன்ஸ்க்கும் இன்டெலிஜென்ஸ் ஆபரேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும். ஆனா ஒரு கேள்வி, இந்த லெவல் மானிட்டரிங் மிலிட்டரிக்கு மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலா? இமேஜின் பண்ணுங்க, சேட்டலைட்ஸ் நம்ம பிளானட் முழுக்க அப்சர்வ் பண்ணுது. சிக்னல்ஸ், டேட்டா, மூவ்மெண்ட் எல்லாமே கேப்சர் ஆகுது. நம்ம மூவ்மெண்ட்ஸ் கூட ட்ராக் ஆகுதா? இது ப்ரொடெக்ஷனா இல்ல சர்வேலன்ஸா? பைன் கேப் ஒரு பேஸ் மட்டும் இல்ல, உலகத்தை சைலண்டா வாட்ச் பண்ணும் ஒரு ஹிடன் ஐ. ரஷ்யாவின் வெறிச்சோடிய ஸ்டெப் பகுதியில் ஒரு ஹைலி சீக்ரெட் மிலிட்டரி ஜோன் இருக்கு. அதுதான் கேபுஸ்டின் யார். இந்த பிளேஸ்
ஆஃபிஷியலி ஒரு மிசைல் டெஸ்டிங் சைட். கோல்டு வார் காலத்தில் இருந்தே அட்வான்ஸ்டு ராக்கெட்ஸ், பலிஸ்டிக் மிசைல்ஸ் டெஸ்ட் பண்ணப்பட்ட இடம். ரஷ்யாவின் ஏரியா 51 சொல்லுவாங்க. இந்த ஏரியா ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல்ல இருக்கும். அவுட்சைடர்ஸ்க்கு ஆக்சஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். மிலிட்டரி சர்வேலன்ஸ் ஸ்ட்ராங். ஆனா இந்த பேஸ் பற்றி இன்னொரு லேயர் ரூமர்ஸ் இருக்கு. சில ரிப்போர்ட் சொல்வது ஸ்கைல ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட்ஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் லைட்ஸ், அன்யூஷுவல் ஏரியல் ஆக்டிவிட்டி. அதனாலதான் சிலர் இதை ரஷ்யாவின் ஏரியா 51 கம்பேர் பண்ணுவாங்க. இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல் கிளைம், சீக்ரெட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், அன்னோன் டெக்னாலஜி டெஸ்டிங், பப்ளிக்கு தெரியாத ப்ராஜெக்ட்ஸ். சில கன்ஸ்பிரசி தியரிஸ் இங்க UFO ரெக்கேட் ஸ்டடி பண்றாங்க, ஏலியன் டெக்னாலஜி அனலைஸ் பண்றாங்கன்னு சொல்லுது. ஆனா அஃபிஷியலா இது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதே இல்ல. எல்லாமே ரூமர்ஸ். ஆனாலும் அந்த சீக்ரசி, அந்த லெவல் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த அன்எக்ஸ்பிளைன்ட் சைட்டிங்ஸ் ஒரு கொஸ்டினை உருவாக்குது. இங்கவும் ஏலியன்ஸ் ரீசர்ச் நடக்குதா? கேப்புஸ்டின் யார் ஒரு டெஸ்டிங் சைட் மட்டும் இல்ல, ஒருவேளை இன்னும் வெளிச்சம் பார்க்காத ஒரு ஹிடன் எக்ஸ்பெரிமெண்ட் சூனும். அமெரிக்காவின் ஒரு ரிமோட் பகுதி டல்சே அருகில் ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டோரி சர்க்குலேட் ஆகுது. அது ஒரு பேஸ் பற்றி. சர்ஃபேஸ்ல இல்ல, கிரவுண்டுக்குள் டீப்பா மறைந்திருக்கும் ஒரு பேஸ். அதுதான் டல்சே பேஸ். இந்த பேஸ் அஃபிஷியலா கன்ஃபர்ம் ஆகல. எந்த கவர்மெண்ட் டாக்குமெண்ட்லும் கிளியர் ப்ரூஃப் கிடைக்கல. அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ்ல மென்ஷன் கூட இல்லை. ஆனா ரூமர்ஸ் மட்டும் நிறைய இருக்கு. சில கான்ஸ்பிரசி தியரி சொல்வது இந்த பேஸ் அண்டர் கிரவுண்ட்ல பல லெவல்ஸ்ல பில்ட் பண்ணப்பட்டுள்ளது. சீக்ரெட் டனல்ஸ், ஹிடன் லேப்ஸ், ரெஸ்ட்ரிக்டட் ஜோன்ஸ். இன்னும் ஷாக்கிங் கிளைம், ஹியூமன் ஏலியன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அதாவது ஹியூமன்ஸ் மற்றும் ஏலியன்ஸ் சேர்ந்து அன்னோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குதாம். இமேஜின் பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட்ல யாருக்கும் தெரியாம அட்வான்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நடக்குது. சயின்ஸ்க்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சிலர் கிளைம் பண்ணுவது அவர்கள் இந்த பேஸ பார்த்திருக்காங்க. ஸ்ட்ரேஞ்ச் கிரீச்சர்ஸ், அன்னோன் டெக்னாலஜி. ஆனா எந்த சாலிட் ப்ரூஃபும் கிடைக்கல. எல்லாமே ஸ்டோரிஸ், ரூமர்ஸ். அதனால்தான் இந்த டல்சி பேஸ் இன்டர்நெட்ல மிகப்பெரிய டிபேட். இது ரியலா இருக்கா இல்ல இமேஜினேஷனா? இது மித்தா இல்ல உண்மையா? டல்சி பேஸ் ஒரு பிளேஸா இருக்கலாம், இல்ல மனிதர்களின் மிகப்பெரிய இமேஜினேஷனா இருக்கலாம். இந்த சீக்ரெட் பேசஸ் ஒரு காமன் விஷயம் சொல்லுது. உலகத்தில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. சில உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கலாம். இந்த 5 பேசஸ்ல எது உங்களுக்கு மோஸ்ட் மிஸ்டீரியஸ்? உங்க தியரி என்ன? கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிஸ்டரி கதைகள். இன்னும் பல சீக்ரெட்ஸ் வருது.